உங்களுக்கு இந்த கேரமல் புட்டிங் பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாது. வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 17. இன்னைக்கு ஒரு சரியான காமெடி பண்ணேன். என்னங்கிறத லாஸ்ட்ல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கும் குளிச்சு கிளம்பிட்டேன். ப்ரோட்டீனுக்காக கொஞ்சமா டோன்டு மில்க் முட்டை நான் சாப்பிடல, ஏன்னா வாங்குறதுக்கு மறந்துட்டேன். பசங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நானும் ரேபிட் அண்ணன் கூட ஏறி ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டேன். போனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு நம்ம எப்பவும் சாப்பிட போகிற கடையிலே வந்து போகலான்னு சொல்லி பிளான் போட்டு நானும் விமலும் ஆட்டோ பிடிச்சி சாப்பிட கிளம்பிட்டோம். சரியான சாப்பாடு சாப்பிட்டு செரிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோடா. டெய்லி குடிக்காதீங்க, அது உடம்புக்கு வந்து கேடு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல மேலேயே போயிட்டு ஆஃபீஸில் டீ இருக்கும், அங்கே எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் கீழே வந்து வேலையை முடிச்சுட்டு மணி 10 ஆயிடுச்சு. பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு யோசனை. இன்னைக்கு ஒரு ரீல் பார்த்தேன், கேரமல் புட்டிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரு அக்கா வந்து பிரெட்டை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பண்ணை வச்சு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெப்டோல பண்ணு மில்க் எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அந்த அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நானும் கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் எந்த இடத்துல மிஸ் பண்ணேன்னு தெரியல. உங்களுக்கு இதோட ரெசிபி தெரிஞ்சா மறக்காம அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதில் 1% கூட வரல. அதனால பணத்தை தூக்கி அப்படி தூர போட்டு சேஃப்டிக்கு ஆனியன் வாங்கியிருந்தேன். ஆனியன் போண்டா போடுறதுல நம்மள அடிச்சு ஆளே கிடையாது, ஏன்னா நம்ம டாடி நமக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காரு. அதை எடுத்து அப்படி ஒரு ஆனியன் போண்டா வந்து போட்டு முடிச்சேன். நம்ம டீ கடையில் நம்ம அப்பா போண்டா போடும்போது பக்கத்துலேயே இருந்து பார்த்துருக்கேன். அங்கே கற்றுக்கிட்ட மொத்த வித்தை இங்கே இறக்குனேன். போண்டா செம்மையாக வந்துருந்தது. நம்ம நண்பர்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. இன்னும் நாங்கள் அதை சாப்பிட்றதெல்லாம் காமிச்சோன்னா உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதனால அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த போண்டா எடுத்துட்டு போயிட்டு ஓடிடியில் பரிமளா அன்கோ படம் நான் இன்னும் பார்க்கல, அதை பார்த்துட்டு அப்படி நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.